அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது மாவட்ட கழக செயலாளர் சகோதரி திருப்பூர் விசாலாட்சி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக நானும் அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். மற்றபடி நீங்க தான் கேட்கணும். அண்ணன் செங்கோட்டையன் போயிருக்காரு, நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு. சரி, அடுத்தடுத்து நேற்று ஒரு நடிகரும் போய் இணைஞ்சிருக்காரு, சின்னத்திரை நடிகரும் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து ஒருத்தரா போய்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சினிமா துறையை சேர்ந்தவர்கள் போய் இன்னொரு கட்சியை சேர்ற பத்தி சொல்ல முடியாது. அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள். இன்னும் சில முக்கிய அரசியல்ல அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே சேர்கிறார்கள் என்றால் அதை சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கட்சியிலிருந்து போகிறார்களோ அந்த கட்சியில் உள்ளவர்கள் அவர்களது அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். கூட்டணி பற்றி நான் சொல்லிட்டேன், இன்னும் நாங்க எந்த முடிவு பண்ணல, இன்னும் நாட்கள் இருக்கிறது. கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற சில கட்சிகள் எங்களோடு பேசி வருகிறார்கள். உறுதியான ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு உங்களிடம் நான் சொல்கிறேன். ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தவங்களே அந்த கட்சியிலிருந்து விளக்க போறாங்க, வேற கட்சிக்கு மாற்றி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் நீங்க நம்புறீங்களா? இல்ல அதை பிளவுகளாவே பிரிந்து போவீங்களா? இல்ல, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் எனக்கு தெரிந்து எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள். ஒற்றுமையாக இருந்தால்தான் வருங்காலத்திலே புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் சொன்னது போல அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் கொடுக்கின்ற பாடத்திற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் இல்ல தூங்குவது போல் நடிப்பவர்கள் மீண்டும்